வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நான் ரீசெண்டாக ப்ராஃபிட் கிரிட் அண்ட் கோல்டு மைனர் இதை ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி, அதாவது ஒரு கிரிட்டு பேஸ்டு ட்ரேடிங்கும் ப்ளஸ் நமக்கு ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங்கும் எடுக்கிற மாதிரி ஜஸ்ட்டு ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி பண்ணியிருந்தோம் ப்ராஃபிட் மைனர் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர்த்துக்கு அதில் கொஸ்டினே என்னென்னா, இது எதன் அடிப்படையில் ட்ரேட் ஆகுது, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவங்களா டீகோட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனக்கு வந்து டீகோட் பண்ணி அதெல்லாம் அனுப்புகிறீங்க. நானும் வந்து சொல்லிட்டேன், இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேண்டில் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. என்ன தான் வந்து ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லலை அப்படின்னாலும், உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதுலேயே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் க்ளீனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம். அண்டு இப்போ இருந்து அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்ஸ்டலேஷன் தான் சொல்ல போகிறேன். இல்லை எனக்கு டைம் இருக்குது, நான் பார்க்குறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டெலகிராமில் நான் இந்த ஃபைல் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன், அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பேன் இல்லையா? ப்ராஃபிட் மைனர் மே டெமோ. அண்ட் எல்லா இஏவும் இதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பாக இல்லை டவுன்லோட்ஸில் இருக்கான்னு பார்த்துட்டு காப்பி பண்ணிக்கங்க. ஃபைல், ஓப்பன் டேட்டா ஃபோல்டர், அதில் MQL5, அதில் எக்ஸ்பர்ட்ஸ், அட்வைசர்ஸ். ஸோ நான் வந்து ஏற்கனவே நிறையா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸு இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்ப்பீங்க. அதுக்கு கீழே எக்ஸ்பர்ட் அட்வைசர் இருக்கும், அதில் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து போட்டு வச்சுருந்த எல்லா இஏவும் அதில் இருக்கும். புதுசாக ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா அது இங்கே உங்களுக்கு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ணது வந்து ப்ராஃபிட் மைனர் மே டெமோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தாலும் நம்ம வந்து திருப்பி ஆட் பண்ணுவோம். இது வந்து கோல்டு ஸ்விங்கர் டெமோன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து ப்ராஃபிட் மைனர் ஆட் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி அட்டாச் டு சார்ட் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் 2 இருக்கும், காமன், இன்புட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காமனில் இருக்கிற அலோவ் ஆல்கோ ட்ரேடிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்புட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். இதில் தான் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நான் இந்த இன்புட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து கோல்டில் ஏற்கனவே 2 பொசிஷன் இருக்குது. அதாவது கோல்டு AUD அண்டு USD. அது போக வந்து யூரோலேயும் ஒரு பொசிஷன் இருக்குது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரேட் எடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 6-7 பாயிண்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. 3 மணி. சர்வர் டைம் வந்து 3:20. நீங்கள் கீழே இங்கே பார்க்கலாம். ஓகேவா? கரெக்டாக 3 மணிக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜி அதில் வந்து USD, AUD, யூரோ இந்த 3லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த 3லேயும் நம்ம வந்து என்ன இன்புட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இப்போ இது பை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி. சர்வர் டைம் வந்து ஒரு 3 மணி. அப்போது இந்தியா டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணி இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? அப்போது நமக்கு சர்வர் டைமே வச்சு பேசுவோம். மதியம் 3 மணிக்கு எடுத்த பை, அதுக்கப்புறம் செல் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு ரேலி. இதில் நீங்கள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக நோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எனக்கு செல் ஆயிடுச்சு, ஹெட்ஜ் ஆயிடுச்சு, இப்போ இங்கே பையும் எடுத்தது, மார்க்கெட் வந்து இங்கே செல்லும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஏயுடியும் அதே மாதிரி தான். நேற்று அதே டைம் தான் ஒரே மாதிரி தானே ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூரோவில் நேற்று ஒரு ட்ரேட் எடுத்தது க்ளோஸ் ஆயிடுச்சு, இதில் ஒரு ட்ரேட் எடுத்தது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இதில் என்ன நம்ம இன்புட்ஸ் என்ன கொடுத்துருக்குறோம், ஏன் எனக்கு இங்கே வந்து செல் ஆகலை, ஹெட்ஜ் ஆகலை அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். பட் இருந்தாலும் 15 மினிட்ஸும் பெட்டர். அதாவது 1 மினிட் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணிக்கு மேலே நல்லாயிருக்கும். பட் அதை தாண்டி 5 and 15 மினிட்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் 1 by 1 சொல்கிறேன். லாட் சைஸ் 0.01. ஓகே, அது வந்து எப்போவுமே நம்ம ஒரு $1000 அதுதான் கரெக்டு. ஒரு மேஜிக் நம்பர், அது விட்டுருங்க. ஸ்ப்ரெட்டு வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு 30-40 இருக்கும் கோல்டுக்கு. நம்ம ஒரு டபுளாக கொடுக்கலாம். 30னா 60. ஓகேங்களா? அது மாதிரி. பட் நான் ஒரு 100 கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து 100 வரைக்கும் ஓகே, ஏன்னா ஒரு பாயிண்ட்டு தானே அப்படிங்கிற ஒரு இதுக்காக. மேக்ஸ் ட்ராடவுன் அது டிஃபால்ட்டாக 20 இருக்குது, அது நான் 20 விட்டுட்டேன். அண்ட் மினிமம் செகண்ட் பிட்வீன் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம அட்டாச் பண்ணோன்னே உடனே ட்ரேட் எடுக்கும். அது வந்து கேண்டிலை ஸ்கேன் பண்ணாமல். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், மினிமம் ஒரு டைம் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து 30 அல்லது 60 கொடுத்துங்க. ஸோ கேண்டில் ஸ்கேன் பண்ணி தெளிவான ஒரு ஆர்டர் எடுக்கும்.
ஓகே, இப்போ வந்து 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன் டெய்லி. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமானது வந்து என்னென்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேமு அண்ட் பிக்கர் டைம் ஃப்ரேம், இது ரெண்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? இந்த ஸ்பை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பிக்கர் டைம் ஃப்ரேம். இது வந்து பிரேக் அவுட்டுக்கு. இப்போ நீங்கள் 4 ஹவர் கொடுத்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட்டுக்கு யூஸ் பண்ணும். ஓகேங்களா? வந்து டெய்லி கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் ஸ்கேலிங் வந்து ஓப்பன் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து அப்படியே கேரி ஆகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்கல, கஸ்டம் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமாக புரோக்கர் டைம், இந்த டயத்துக்குள்ளே தான் ட்ரேட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் தான் வந்து ஒரு சில எரர் வந்திருக்கு. அதுவும் நான் என்னென்னு பார்த்துறேன். அது எரர் இல்லை, இதுதான் நம்ம கொடுக்குறோம், அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். க்ளோஸ் ஆல் அட் எண்ட் அப்படின்னா இப்போ நைட்டு வந்து நமக்கு பொசிஷன் வேணுமா வேண்டாமா அப்படி. ஃபால்ஸ்னா கேரி ஃபார்வர்ட். ஓகேங்களா? இதுதான். ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கோல்டு யூரோவில் பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்கேலிங் வந்து 1% கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதில் 1%, இதில் 2%, இதில் ஓப்பன், இப்படி தான் கொடுப்பேன். அதாவது யூரோவில் 1%, ஏயுடியில் 2%, கோல்டு யூஎஸ்டியில் ஓப்பன். ஓகேங்களா? மீதியெல்லாம் அதே தான். நமக்கு மெயின் வந்து இந்த ப்ராஃபிட் ஸ்கேலிங் தான். இந்த 1% கொடுத்தனால தான் இது என்ன ஆயிடுச்சு, இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் விண்டோ ஸ்டார்ட் 3ன்னு கொடுத்துருக்கேன், 3 AM. அப்போ நமக்கு ஆர்டர் எடுத்தது வந்து கரெக்டாக பாருங்கள் 3. அதாவது அந்த கேண்டில் முடிஞ்சோன்னா அடுத்த நிமிஷம் ஆர்டர் எடுத்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். 1% கொடுத்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த 1% கொடுக்கும்போது நம்ம வந்து 1 மினிட்டோ 5 மினிட்டோ வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் எடுத்துங்க. சார்ட் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கங்க. ஆனால் இன்புட்டில் நீங்கள் 5 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா இது லாஸ்ட் இந்த 100 கேண்டில் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த லாஸ்ட் 100 கேண்டில் என்ன ஆகுது, இங்கே பை எடுத்தது இங்கே வந்து செல்லும் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிரும், நமக்கு ஹெட்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணோம். டே ஹை இல்லைன்னா 4 ஹவர் ஹை பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணோம். ஆனால் அந்த பிரேக் அவுட் நடந்ததும் 2 மணிக்கு. ஸோ அந்த ட்ரேடும் ஸ்கிப். ஸோ இதுதான் வந்து நேற்று நிறைய பேர்த்துக்கு வந்து ஆர்டர் ஹெஜ்லேயே இருந்துட்டு 3வது ஆர்டர் எடுக்காததுக்கு காரணம். இப்போ ஒருவேளை இந்த ட்ரேடு எடுத்திருந்ததுன்னா நமக்கு ஒரு 60 பாயிண்ட்டு ப்ளஸ். இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம், விட்டுருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணும், அடுத்து இங்கே வந்து மார்க்கெட்டு செல் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி இன்னும் ஒரி பண்ண வேணாம். ஓகேங்களா? இருந்தாலும் நான் சில செட்டிங்ஸ் நான் சொல்கிறேன், அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு செய்தே காமிச்சிட்றேன். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு ரேலி. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு ரிவர்சல். இப்போ நீங்கள் டெய்லியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ தான் நல்லா ஒரு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. இது கூட ஒரு ஸ்டார்டிங்னு கூட சொல்லலாம். பட் எதுவாக இருந்தாலும் ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு ரேலி இந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு ட்ரேடு நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க. நேற்று தான் வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி காலையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த நம்ம டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இது வந்து நான் நாட் 1 இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸும் 1% கொடுப்போம். இது ஃபால்ஸ். ஓகேங்களா? நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அட்டாச் பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு பை பிளேஸாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி பையில் தான் இருக்குது, இன்னும் செல் வரல. அதனால் இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணோன்னா உடனே ஆர்டர் எடுத்துருச்சு. இப்போது நான் சொல்லியிருக்கேன் 50 கேண்டில்ஸ் 100 கேண்டில்ஸ் வந்து நம்ம கொடுக்குற டயத்தை பொறுத்து ஸ்கேன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், 100 கேண்டில்னால் எங்கே இருக்குது, அப்ராக்சிமேட்டாக இந்த இடம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுதான் லோ. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து பை வந்துருச்சு, பை $50 போகுது, $100 போகுது, ஆனால் இன்னும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் வரல, இதுவும் ஆக மாட்டேங்குது, எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நீங்கள் திடீர்னு அந்த 6 மணியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஃபால் ஏதாவது நடக்கலாம். நமக்கு 50-100 பாயிண்ட் காமிச்ச இடத்துல திருப்பி வந்து ஒரு கம்மியான ப்ராஃபிட்டோ அல்லது ஈவன் லாஸ் கூட வரலாம். ஓகேங்களா? இதுதான் ரீசன். என்னென்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ், அதாவது ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹெட்ஜிங் ஆர்டர் வந்து எங்கேயோ கிடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டு பின்னாடி இருக்குது. ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் வந்து இங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து 50 பாயிண்ட்டு போகணும். அதாவது இங்கிருந்து நமக்கு ஒரு 50 கேண்டில் வரணும். 50 கேண்டில் என்ன, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கேண்டில் வரும்னு பாருங்கள். நீங்கள் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ எவ்வளோ மணி நேரம் ஆகுங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அடுத்த சிக்னல் எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
அப்புறம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி அட்டாச் பண்ணுறீங்கன்னா இதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக 20 ட்ரேடிங் டேஸ், அதாவது ஒரு மாதம் கழிச்சு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிட்டீங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு வேளை கீழே வருது, இப்போ இங்கேருந்தே கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் லாஸ் பண்ணிடுவீங்க. அதாவது லாஸ் அப்படிங்கிறது ஹெட்ஜிங்கில் சொல்கிறேன். இது வந்து க்ளோஸ் ஆகாது, பட் இது வந்து ஹெட்ஜிங் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னு நமக்கு ஒரு டைம் கொடுக்கணும். திருப்பி மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு பை செல், அதுவே வந்து அந்த பையும் செல்லையும் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடும். அதாவது எத்தனை லாட் வந்து ஹெட்ஜ் ஆனாலும் ஒன்று ஒன்றா அதுவே வந்து ரிமூவ் பண்ணிடும். அதில் நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். அண்ட் இன்னொன்று, இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செல் விழுந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 2 பக்கம் பை செல் இப்போ வந்து நின்றுச்சு. இது மாதிரி எத்தனை பை செல் வந்தாலும் அடுத்தடுத்து வந்து 4 பை வரலாம். கன்சால்டேட் ஆகும்போது திருப்பி இங்கே வரும்போது ஒரு செல் எடுக்கலாம், பை எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நிறைய வந்து ஹெட்ஜ் ஆகும். இது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெட்டர் வந்து நீங்கள் வந்து இந்த 5 மினிட்ஸ்னு இருக்கிறத 1 மினிட் மாற்றிடுங்க. ஓகேங்களா? அதாவது ஹார்ட் பீட்னு இருக்கும். அப்புறம் ஸ்பை வந்து 1 hour கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஆனால் டெமோவில் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு எப்படி இந்த எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னென்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய ஆர்டர்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா ப்ராஃபிட் வர அது வந்து க்ளோஸ் பண்ணிடும். அப்புறம் இந்த கோல்டு ஏயுடியில் வந்து பாருங்கள், இப்போ ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்தால் நான் க்ளோஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி சில பேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆர்டர் இதில் தான் போட்டோம் இல்லையா? இதில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். இதில் நம்ம எதுவுமே பண்ணலை. இது இன்னும் ஸ்டில் அதே 15 மினிட்ஸில் தான் இருக்குது கோல்டு ஏயுடி. ஆனால் நம்ம ஆர்டர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆர்டர் எடுத்திருக்கு அடுத்த கேண்டில் முடிஞ்சோன்னு. ஏன் அப்படின்னா இது இன்னும் பையில் இருக்கிறனால சிக்னல் வந்து பை அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எடுத்துருச்சு. இப்போ பார்க்குறது இந்த இடத்துல பை எதுவும் இல்லை, பை எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஓகே, இங்கே ப்ராஃபிட்டில் இருக்குது, நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிங்கன்னா திருப்பி இன்னொரு ஆர்டர் எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஓகே, எனக்கு வந்து இது ப்ராஃபிட்டாக இருக்குது, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்னா கையோட மறக்காமல் இஏவை ஆஃப் பண்ணணும். அது மறந்துடாதீங்க. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் சில செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த இஏவை பொறுத்த வரைக்கும் கரன்சியில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், பிடிசி யூஸ் பண்ணலாம். பட் கோல்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவில் நான் ஒரு சில செட்டிங்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை பற்றின அடுத்தடுத்த வீடியோஸ் இனி ரெகுலராக வரும். ஓகேங்களா? இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 3 சார்ட் எடுத்துக்கங்க, 3 கோல்டு சார்ட் எடுத்துக்கங்க. 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இந்த ஹார்ட் பீட், அதாவது ஸ்மாலர் டைம் ஃப்ரேம், பிக்கர் டைம் ஃப்ரேம்னு நம்ம வச்சுக்கோம் நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இப்போ ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து 1 மினிட்டு 5 மினிட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்கேலிங் வந்து 1% கொடுங்க. அப் டு 15 மினிட்ஸ் வரைக்குமே வச்சுங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் 1%, 2% அதிகபட்சம். ஓகேங்களா? இதே நீங்கள் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ ஒன்றில் வந்து 5 மினிட் கொடுக்குறீங்க, இன்னொன்று 15 மினிட்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஓகே, 5 and 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதில் ஒன்று பண்ணுங்கள், 1% ஒரு இதுலேயும், அது கோல்டு ஏயுடியோ யூரோவோ ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. இன்னொன்றில் 2% கொடுங்க. 3ஆவதாக ஒன்று கொடுப்பீங்க தெரியுமா, அது வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த 1%, 2% கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஓப்பன். இல்லை நீங்கள் வந்து கஸ்டம்ஸ் அப்படி வச்சுட்டு நீங்கள் ஒன்றில் ஒரு 1.5%, இன்னொன்றில் 2.5%, இன்னொன்றில் 10% அந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு சேஞ்ச் நான் சொல்கிறேன், இது நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். வேண்டேஜில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது. இப்போ நம்மளோட சர்வர் டைம் வந்து கரெக்டாக நம்ம 3ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த 3ன்னு இருக்கிறத 2ன்னு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே 23ன்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ணலான்னா 24 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்னன்னா ஒரே 1 மணி நேரம் மட்டும்தான் ரெஸ்ட்டு. அந்த 1 மணி நேரம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில் இங்கே ட்ரேட் ஆகுது பாருங்களேன், இந்த ஓப்பன் கேண்டிலை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஓப்பன் கேண்டில் தான் ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? திடீர்னு ஹை லோலாம் இருக்கும், நிறைய வந்து அங்கே ஃபெயிலியர்ஸ் வந்து வரலாம். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2, 24ன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அது போக ரொம்ப முக்கியமாக மேக்ஸ் ஸ்ப்ரெட் எப்போவுமே 50ல் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து வேண்டேஜ் பண்ணுறோன்னா எனக்கு தெரிஞ்சு 20, 30, இன்னும் ஒரு சில அக்கௌண்ட்ஸ் எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கும், 35 இல்லை 40க்குள்ளே இருக்கும். ஸோ 50 வரைக்கும் வைக்கலாம். அப்போ 51 அப்படின்னா கூட இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காது. சரிங்களா? இந்த இடத்துல ட்ரேடை வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து சேஃப் தான்.
ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான சில செட்டிங்ஸு. நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே இது கட்டாயம் ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது $1000 ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ 30% ப்ராஃபிட்டில் இருக்கும். இதே ப்ராஃபிட் மைனர் தான். நான் வந்து செட்டிங்ஸ் மட்டும்தான் சிலதெல்லாம் மாற்றினேன். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ணல. இந்த கோல்டு ஸ்விங்கர்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட்டு கொடுக்கும். அதே மாதிரி பர்சன்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 10% 20% ஒரே ட்ரேடில் கொடுக்கும். கரன்சிக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது நான் பண்ணிகிட்ருக்கேன், டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதே மெத்தடு தான். பட் அது வந்து ஒரு ஸ்விங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் முன்னாடி சொல்லிட்டேன், நீங்கள் இன்றைக்கி அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் 20 டேஸ் விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து கொடுத்துட்டோம், ட்ராடவுன் வந்து இங்கே கொடுத்துட்டோம். எனக்கு 20% வேணான்னா நீங்கள் போய்ட்டு 10% மாற்றிட்டு விட்டுருங்க. ஆனால் இதே வந்து நீங்கள் உங்களோட காமன் கொஸ்டின்ஸை நீங்கள் குரூப்பில் கேட்கும்போது இன்னும் அது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, மற்றவங்க வந்து உங்களை சொல்லலாம். இல்லை ஒருவேளை தப்பாக இருக்குது, நம்ம வந்து இஎல் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விபிஎஸ்சில் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு நிறைய பிரச்சனை. அக்கௌண்ட்டே ஸ்கொயர் ஆஃப் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அது வந்து டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரின்னு எடுத்து என்னென்னமோ ஆயிடுச்சு. அதுலேயும் பர்டிகுலராக விபிஎஸ்சில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஸோ அதனால் யாராவது விபிஎஸ் வச்சுருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு இது யூஸ் பண்ணுங்கள். அதுவும் தனி ஃபைலாக நான் கொடுக்குறேன். விபிஎஸ்க்குன்னே தனி ஃபைல் நான் கொடுத்துட்றேன். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் பேசும்போது என்ன ஆகும்னா, ஒரு 100 பேர்த்தில் 90 பேர்த்துக்கு இஷ்யூ அப்படின்னா அது கண்டிப்பாக அது இஏல இருக்கக்கூடிய இஷ்யூ. ஒரே ஒருத்தருக்கு தான் வருது, மிச்சம் 90 பேரும் 99 பேரும் ட்ரேட் பண்ணுறாங்கங்கும் போது அது சொல்லப்போனால் அது வந்து ஈஸியாக இந்த ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற செட்டிங்ஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும். பட் இருந்தாலும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இதே ப்ராஃபிட் மைனரை இன்னும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.